ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணகுமார். வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா காலஹஸ்தி போயிட்டுருக்கோம். லாஸ்ட் வீக்கே இங்கே மெட்டீரியல்லாம் வச்சாச்சு. இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ண காலஹஸ்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆந்திராவில் இருக்குது, சித்தூர் டிஸ்ட்ரிக்டில். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம், அந்த அது என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ணப்பர் சிலை. தான் கண் எடுத்து சிவனுக்கு வச்சவர், அதனால தான் இவர் கண்ணப்பர்னு கூப்பிடுறாங்க. அவ்வளோ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அது அந்த ஆர்ச் தான் என்ட்ரன்ஸ், காலஹஸ்தியோட என்ட்ரன்ஸ். நம்ம இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோவாட் கன்வர்ஷன் போடுறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக காலைல 6 மணிக்கே கிளம்பியாச்சு. இந்த வீடு தான். இவர் வந்து இன்ஸ்பெக்டர். இவர் ஆக்சுவலாக ஏபியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1 மாதமாக ஃபாலோ பண்ணுறாரு. இன்றைக்கி தான் வந்திருக்கோம். நம்ம வந்த கார் இது புண்டோ. சரவணகுமார், வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். நீங்கள் முதல் முறையே என்னோடய வீடியோ பார்க்குறாங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் சோலார் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது காலஹஸ்தியில் தான் இந்த சோலார் பேனல் போட்டிருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இது ஒரு கன்வர்ஷன் தான் போட்டிருக்கோம். ஆனால் இவங்களுக்கு நியான் 80 வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்றாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா காலஹஸ்தி வந்திருக்கோம். அது தெரியுது பாருங்கள், அதான் காலஹஸ்தி கண்ணப்பர் மலை எனக்கு பின்னாடி தெரியுது. உங்களுக்கு அந்த சிவன் பார்வதி தெரியுதான்னு தெரியல, அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நீ தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி 2 மாதமாக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது, இவருக்கு வந்து போட்டிருக்கேன். இவருக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் 1.1, அதான் 540 பேனல் 2 போட்டிருக்கோம். அதுதான் 540 பேனல் 1 2 கேல்வலைசைன் ஸ்ட்ரக்சரு, நம்ம எப்பயுமே போடுற மாதிரி கேல்வலைசைன் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். மேலேருந்து கீழே டிசி கேபிள் போட்டு இவருக்கு வந்து நியான் 80 போட்டிருக்கோம். நியான் 80 எல்வி போட்டிருக்கோம். அவர் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறேன், நான் எனக்கு ஒரு 5 கிலோவாட் வரைக்கும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. இப்போ அவர்கிட்ட ஏற்கனவே இன்வெர்ட்டர் இருக்குது. ஒரு 1 கிலோவாட் 1.4 கிலோவாட் எக்ஸைடு காப்பர் இன்வெர்ட்டர் வச்சுருக்காரு. ஆமரான் பேட்டரி வச்சுருக்காரு. அதில் நம்ம இந்த நியான் எல்வி 80 போட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் முதல் முறையே என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க கீழே அவங்களுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்தியாவோட ஒன் ஆஃப் பெஸ்ட் பேனல் வாரி பேனல் போட்டிருக்கோம். உங்களுக்கே தெரியும் இந்த பேனலோட குவாலிட்டி எப்படின்ட்டு. பேனல் மோனோபர்க் ஆஃப் கட் போட்டிருக்கோம். 540 வாட் போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்து கேல்வலைசைன் ஸ்ட்ரக்சர் தான் போட்டிருக்கு. வாங்க கீழே காமிக்கிறேன். கீழே உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நியான் 80 எல்வியும், இது அவங்கக்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற இன்வெர்ட்டர், இதை தான் நம்ம சோலாராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒயரிங் பண்ணி கேசிங் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கே தெரியும் டிசிடிவி, அது வந்து நியான் 80 எல்வி மாடல். இதில் அப் டு 5 கிலோவாட் 48 வோல்ட் வரைக்கும் அவங்க பேட்டரி கனெக்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுற மாதிரி எனக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அவங்களுக்கு இப்படி போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பேனல் 2 பேனல் 1 கிலோவாட் போட்டிருக்கோம், சீரீஸில் போட்டிருக்கோம். இதோட விஓசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165. அது வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பார்க்கலாம். அதுதான் இந்த கண்ணப்பர் மலை, அது சிவன் பார்வதி சிலை, அது கீழே தான் நம்ம இதை போட்டிருக்கோம். ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பக்கத்து தெருவே
ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இந்த சைடு கோயில்ல இருந்து. பேனல்லாம் பக்காவா முடிச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இவங்க டிசி ஒயரும் கன்சீல்ல தான் நாம் போட்டிருக்கோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே ப்ரொவிஷன் இருந்ததுனால நம்ம கன்சீல் பண்ணிட்டோம். அந்த பைப் ஒன்று போகுது பார்த்தீங்களா, அதுதான். இல்லை கேல்வைசைன் ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சரும் ஆல்ரெடி சென்னையிலேருந்து ஒரு காலம் முன்னாடியே கொரியர் பண்ணிட்டேன். அதனால் எங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஃபுல்லாக அலுமினியம் கிளாம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நட்ஸ் எல்லாமே எஸ்எஸ்ல தான் போட்டிருக்கு. ஒரு வாட்டி நான் திரும்ப உங்களுக்கு இந்த சார்ஜ் கண்ட்ரோலரோட எப்படி ஒர்க் ஆகுது நான் காமிக்கிறேன் பாருங்கள். பேனல் 86 வோல்ட்டு, வாட்டேஜ் 338 வாட் கன்சியூம் பண்ணுது மேலேருந்து. இந்த கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் 0.3 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கு. பேட்டரி பேங்க் 12 வோல்ட், 26 ஆம்ஸில் சார்ஜ் பண்ணுது. எஸ்பிவி ஆம்ஸு 4 ஆம்ஸ் தான் வருது, ஆனால் இது வந்து 26 ஆம்ஸில் சார்ஜ் பண்ணுது. எப்படி சார்ஜ் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பேனலோட வோல்ட் பார்த்தீங்கன்னா 86, அதை 12ஆக கன்வெர்ட் பண்ணும்போது வோல்டேஜை குறைச்சி ஆம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இதுக்காக தான் நம்ம எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் போட சொல்கிறோம். யாரும் பிடபிள்யூஎம் போடாதுன்னு நினைச்சேன். இது சைடில் அதோட ஸ்பெக்கு, இதில் எப்படி எவ்வளோ வாட்டேஜ் யூஸ் பண்ணலான்ட்டு கீழேயே கொடுத்துருக்கு. 12 வோல்ட் 120 விஓசி 1200 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 24 வோல்ட் 2000 அந்த மாதிரி. அதே மாதிரி 36 வோல்ட் 3000, 48 வோல்ட் சோலார் சார்ஜிங் சார். சில டைம் 48 வோல்ட் 3000 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். లోడ్ అండ్ సోలార్ అంటే ఇప్పుడు సోలార్లోనే ఉంది. వాటేజ్ இப்போ 442 வந்து கன்சியூம் பண்ணுது. పైన చూడండి, బ్యాకప్లోనే పనిచేస్తుంది. ఓకే. அந்த மேலே இருக்க லோட் ஆன் சோலார், லோட் லைட் எரியும் போது சோலாரில் தான் அது இருக்குன்னு காமிக்குது. சோலார் ப்ரெசன்ஸ் அடுத்தது மேலேருந்து நம்மளுக்கு பேனல்லேருந்து வோல்டேஜ் வருதுன்னு காமிக்குது. அந்த ரெட் லைட் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு, சோலாரில் சார்ஜ் ஆகுதுன்னு காமிக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம், நம்ம கிளம்புறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியான சோலார் வேணும்னா கால் பண்ணுங்கள், பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். அப்படியே நம்ம இந்த ஊரே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் இது. இங்கே ஊர் அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். பக்கத்தில் கோயில், இந்த கோபுரம்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதேமாதிரி ராகு கேது தோஷம் இருக்கவங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா இந்த கோயிலில் ஒரு பரிகாரம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். ஓகே, பாய். இது ஒரு மலை மேலே நான் இதை இது வேற என்ன இந்த கோபுரத்தை
காஞ்சிபுரம் கும்பகோணம் எப்படியோ அந்த மாதிரி தான். என்ன ஏரியா அதனால இருக்கு? சென்னை. காலஹஸ்தி சித்தூர் டிஸ்ட்ரிக்ட். சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் காலஹஸ்தி. காலஹஸ்தி 3 காலஹஸ்தி. ஆப்பிள் போட்டு சுற்றி போட்டாங்களா? பெரிய மார்க்கெட்டாக இருக்குதுன்னா அதோட ஆப்பிள் டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிறாங்க. மார்க்கெட் கட் பண்ணுறேன். இது நீ எடுக்கிறலாம் இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எடிட் பண்ணி எது இருக்கிறேன். எடிட்டிங் டீம் வச்சுருக்கீங்களா? நீங்களே பண்ணியிருக்கீங்களா சார்? அதான் நான் என்ன எடிட்டிங் ஒர்க்லாம் படிச்சுட்டு தெரியுங்க. என்ன எடிட்டிங் பேர் எடிட்டிங் எதில் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஃபோனில் தான் பண்ணுவேன். இது கண்டிப்பாக சார் சாஃப்ட்வேர் கிட்ட வச்சுருக்கீங்களா? டூல்ஸு இல்லை, ஆப் இருக்குது. பிஎன் ஆப்னு ஒரு ஆப். மொத்தம் எடிட்டிங் எப்படி சார் ஃபைல் பெருசாக கட் பண்ணி அதுக்கு தான் இப்போ லாவாவில் ஒரு ஃபோன் போட்டு லாவா அக்னிட்டு ஓகே கட் பண்ணுங்க போதும். இந்த வீடியோ எடுத்துட்டு இப்படி பேக்லேயே அப்படியே இருக்கும். அப்படி போயிடலாம். போயிட்டு இப்படி வரா மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நம்ம என்ட்ரன்ஸ் இப்போ நுழையிறோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கட்டணும். இதுதான் ஆந்திர என்ட்ரன்ஸ் தானே? இல்லைன்னா அந்த என்ட்ரன்ஸ் இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன்.